ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியிலும் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதையும் தடை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான மசோதா பார்லிமெண்டில் நிறைவேறியதை தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதை தடை செய்யவும், குற்ற வழக்கில் சிக்கியோர் மற்றும் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்பட்டோர் தேர்தலில் போட்டியிடுவதை தடை விதிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வடோதரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதிகளில் போட்டியிட்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில், ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருவரே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் போது ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தவிர்க்கப்படும். அதேபோல கிரிமினல் வழக்குகளில் சிக்குவோர் வழக்கு நிலுவையில் இருந்தால் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற நிலை உள்ளது. அவர் மீதான வழக்கில் தண்டனை பிறப்பிக்கப்பட்டால் பதவி இழப்பதுடன் அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தும் சூழ்நிலையும் ஏற்படும். இதையும் தடுக்க குற்ற வழக்குகளில் பெயர் சேர்க்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அக்டோபர் மாதம் நடக்கும் சட்ட கமிஷன் கூட்டத்தில் விவாதித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.